வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, ராகு செய்யும் மாயாஜாலங்கள். ராகு நட்சத்திரத்துல நின்ற கிரகம், அது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே ராகு அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரம்மாண்டமான, யோசிக்க பயப்படும் அளவிற்கு அப்படி ஒரு விஸ்வரூபமா எழுந்து நிற்கின்ற ஒரு உருவம் இல்லாத கிரகம். அது ஒரு டாட், ஒரு நிழல் அப்படின்னு வச்சுக்குவோம். ராகு அப்படிதான் வர்ணிக்கிறாங்க முன்னோர்கள். நாம போய் நேரா பார்த்தது இல்லை, ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அப்படி ராகு ஒரு கிரகம், 9 கிரகம் இருக்கு அப்படின்னா, ராகு நட்சத்திரத்திலையும் சில கிரகங்கள் நிற்கும். அப்படி நிற்கும் போது என்ன செய்யும், நமக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுக்கு 9 கிரகங்கள் சூரியன்ல இருந்து உங்களுக்கு ராகு வரைக்கும் இருக்கு, கேது வரைக்கும் இருக்கும். இவங்க ராகு சாரத்துல எங்காவது ஒரு பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு கிரகம் துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்துல நிக்கலாம், அல்லது உங்களுக்கு கும்பத்துல சதயத்துல நிக்கலாம், அல்லது மிதுனத்துல உங்களுக்கு திருவாதிரையில ஏதாவது ஒரு கிரகம் நிக்கலாம். அப்ப இந்த ராகு சாரம் பெற்ற கிரகம் நம்மளை எப்படி வழி நடத்தும் அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ராகு அப்படின்னாலே ஏற்கனவே சொன்னதுதான், பிரம்மாண்டம், பெரிய அளவில் சிந்தனை, நான் இப்படித்தான் இருப்பேங்கிற ஒரு மிதப்பா இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு ராகு. ராகுவோட குணம் பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல என்னென்னமெல்லாம் இருக்கோ அதை பூரா நம்ம அனுபவிச்சிடணும், இந்த லைஃப் என்னன்னு பாத்திரணும் அப்படின்னு நினைச்சு அது ராகுவோட ஆதிக்கம் முழுமையா இருக்கும். லோன் போட்டு டூர் போறது, லோன் போட்டு வீடு கட்டுறது, லோன் போட்டு கார் எடுத்துக்கிறது, எதுக்கெடுத்தாலும் லோனு, ஏதாவது ஒரு கடன் வாங்கிக்கிறது, பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை பூரா அந்த ராகு செய்யும். ஜோதிடத்தின் விதிவிலக்கா சாஸ்திரங்கள்ல, ஜோதிட சாஸ்திரத்துல 3, 6, 10, 11 ராகு இருக்கிறது ஒரு நல்ல ராஜயோகமா சொல்லப்படுது. குறிப்பா மேசத்திலேயோ, ரிஷபத்திலேயோ, கடகத்திலேயோ, கன்னியிலேயோ, மகரத்திலேயோ ராகு இருக்கிறது விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரங்கள்ல ராகு எங்கிருந்து திசை நடத்தினாலும் அது குரு பார்வை செய்யும் போது ஓரளவுக்கு நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பொதுவாகவே மறைந்த இடத்துல ராகு இருக்கும்போது சில நன்மைகளும் அவர் செய்யறாரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. 3, 6, 12 இந்த மாதிரியான இடங்கள்ல. ஆனா 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற ராகு, என்னோட அனுபவத்துல அவங்கள மாதிரி போராடுறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சரி, இந்த ராகு சாரத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காரு. அவரோட சுக்கிரன் வந்து திருவாதிரையில 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அந்த லக்னாதிபதிங்கிறவரும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் போய் திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு, டெபாசிட் ஆயிருக்காரு அப்படின்னா, அந்த சுக்கிரன், அந்த லக்னாதிபதி அந்த ராகுவோட நேச்சர்ல தான் இருக்க போறாரு. சுக்கிரனோட நேச்சர் பின்னாடி தான் வரும், அப்புறம்தான் அது வரும். ஃபர்ஸ்ட் அந்த நேச்சர் வந்து ராகுவோட நேச்சர் தான் வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பிரம்மாண்டமா செஞ்ச வேலைகள், பிரம்மாண்டமா செஞ்சு தோத்து போன வேலைகள் எல்லாமே ராகுவோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் போதுதான் அந்த பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு, பெரிய அளவுல கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்பதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ராகுவோட சிந்தனை என்ன? சக்திக்கு மீறி யோசிக்கிறது, பிரம்மாண்டமா யோசிக்கிறது, வேகமா யோசிக்கிறது, சீக்கிரமா யோசிச்சு போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் ராகுவோட குணம். அப்போ ஒரு ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் போய் திருவாதிரையில இருக்காரு அப்படின்னா, அந்த சுக்கிரன் திருவாதிரையில இருக்கும்போது சுக்கிரனா வேலை செய்யறதை விட ராகுவா மேக்சிமம் வேலை செய்வார். சரி, இப்போ சுக்கிரன் திருவாதிரையில இருக்காரு, அவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு. அது எப்ப வேலை செய்யும்? எப்ப சுக்கிர தசை வருது, சுக்கிர புத்தி வருதோ அப்பவெல்லாம் அந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் வேலை நடக்கும். அது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம், குடும்பம், வருமானம், அதுக்கப்புறம் வரவேண்டிய பணம், இதெல்லாம் பாருங்க ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராகுக்கு வந்து ஜீரண உறுப்பு கிடையாது. ராகு பகவானுக்கு ஜீரணம் இருக்காது. அந்த 2ஆ வெட்டிட்டாங்க இல்லையா, ஜீரணம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி. அது லக்னாதிபதி 2ஆம் இடம்ங்கிறது வருமானத்தை குறிக்கிற இடம். அவர் ராகுசாரம் வாங்கி உட்கார்ந்தாருன்னா எவ்வளவோ பேராசைகளையும் பிரம்மாண்டத்தையும் கொடுப்பாரு. ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க, அவர் போய்
புதன் வந்து 8ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்திலேயே இருக்காரு, திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காருன்னா பெரிய திட்டங்களை போடுவார். 8ஆம் இடம்னா பிரம்மாண்டம், ராகுங்கிறது அதை விட பிரம்மாண்டம். பெரிய திட்டங்களை போட்டு தசாபுத்தி சரியில்லை என்றால் அவரை கொண்டு போய் லாக் பண்ணி அழிச்சிடும், நெருக்கடி கொடுத்துரும். ஒருத்தருக்கு ஒரு துலா லக்னம்னு வச்சுக்கோங்க, 5ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் இருக்கு, உதாரணமா செவ்வாய் போய் 5ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இருக்காரு, அவர் 5ஆம் இடத்துல போய் வந்து சதயத்துல ராகு ஸ்டார்ல பாருங்க, எனக்கு இப்படிப்பட்ட பெண் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட வருமானம் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும், திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட மோகத்துல டபுள் ட்ரிபிளா பண்றேன், 4ஆ பண்றேன், 5ஆ பண்றேன், பணத்தை பெருக்கிறேங்கிற பேர்ல எம்எல்எம்லயோ எதுலயாவதோ பணத்தை போட்டு இவர் தொடச்சிடுவார். அப்ப ராகு சாரத்துல நின்று ஒரு கிரக தசை நடத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதையெல்லாம் விட சூட்சமம் என்னன்னா, ராகு சாரத்துல நிக்கிற கிரகத்துக்கு அந்த ராகு உங்க லக்னப்படி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இப்ப ராகு சாரத்துல ஒரு கிரகம் நிக்குது, உதாரணத்துக்கு அவளே சொன்ன விருச்சிக லக்னம் 8ல புதன் திருவாதிரையில இருக்காருன்னு, அந்த ராகு உங்களுக்கு உதாரணத்துக்கு கன்னியில் இருக்காரு அப்படின்னா இது யோகம், தப்பு பண்ணாது, 11ஆம் இடம். அப்ப அந்த ராகு சாரம் பெற்ற தசா புத்தி வரும்போது இந்த ஜாதகர் உயர்வடைய போறார் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பிளஸ். மைனஸ்ங்கிறது என்ன? 11ஆம் இடம்ங்கிறது கூடா நட்பு, வீணான நட்பு, பெண் நட்பு, எதையாவது கொடுத்து உங்க வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கும் அது தயங்காது. அப்போ ராகு சாரத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அந்த ராகு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அந்த ராகு சாரத்துல நின்று தசை நடத்துற கிரகத்துக்கு பலம் என்ன, ராகு நிக்கிற இடத்தோட பலம் என்ன, ராகு நின்ற வீட்டு அதிபதியோட பலம் என்ன, இந்த மூணையும் கலந்து ஆலோசிச்சா தான் அந்த ராகு சாரத்துல நின்று ஒரு கிரக தசை நடத்தும் போது பிளஸ்ஸா மைனஸா நம்ம டிசைடுக்கு வர முடியும். இதுல 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி நடந்து ராகு சாரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்துதுன்னா அப்ப நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க, மனக்குழப்பம் ஆகும், உங்களுக்கு பயம் வரும். ஹெல்த் எதுக்கு படுத்துச்சு, ஹெல்த்ல ஏன் இப்படி ஸ்கேன் எடுத்தேன், எக்ஸ்ரே எடுத்தேன், பிளட் டெஸ்ட் எடுத்தேன்னு தெரியலைங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடும். இதுல பிளஸ் அப்படிங்கிறதும் இருக்கு, மைனஸ்ங்கிறது இருக்கு. பிளஸ்ஸை விட கொஞ்சம் மைனஸ் கூடுதலா இருக்கும். இது ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து, அந்த ராகு சாரத்துல நின்ற கிரகம் இருக்கு இல்லைங்களா, அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து, கூட சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகங்கள், இவங்களை எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போதுதான் இந்த நட்சத்திரத்துல இந்த கிரகம் இருந்தா உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து செழிப்பாகவும் சிறப்பாகவும் நமக்கு உரைக்க முடியும். அப்ப ராகு சாரத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்தது மட்டும் இல்லாம அந்த ராகுவோட பொசிஷன் என்ன, ராகுக்கு இடம் கொடுத்தவரோட பொசிஷன் என்னங்கிறதையும் மூணையும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி இருந்துட்டா, கரெக்டா இருந்துட்டா, அந்த பீரியடு வீக்கா இருந்தா நம்ம அடக்கி வாசிக்கணும், அமைதியா இருக்கணும், நிதானமா இருக்கணும். இந்த பீரியட்ல போய் நான் அதை பண்றேன், முதலீடு பண்றேன், அப்படி பண்றேன்னா உங்களை ஏமாத்தும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா எந்த தவறும் இல்லாம அந்த பீரியடை கடக்க முடியும் அப்படிங்கிறதா நிதர்சன உண்மை. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் சில பல சூட்சம ரகசியங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.